ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ShareUs அக்கௌண்ட்டோட பேமெண்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கூடிய பெல் ஐகான் வரும், கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிபிஎம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப 200 ரூபீஸாக மாற்றிட்டாங்க. 300 இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப 200 மாற்றிட்டாங்க. மாற்றி ரொம்ப 2 வீக்ஸ் கிட்ட ஆக போகுது. இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து இப்போ எஸ்டர்டே நான் பாருங்கள், எஸ்டே நான் வந்து ₹2 ஏர்ன் பண்ணிக்கேன். ₹2 நான் ₹2 ஏர்ன் பண்ணல, எனக்கு 14 வியூஸ் போச்சு. 14 வியூஸ் வந்து 5 வியூஸ்க்கு வந்து நமக்கு வந்து ₹1 கொடுக்குறாங்க. அப்போனா பார்த்துக்குங்க, எனக்கு வந்து நேற்று எஸ்டர்டே 300 இருந்துச்சு. பட் ஆனால் விட்ரா எடுக்க முடியல. அது 15 வியூஸ் போனது, எனக்கு 14 வியூ போனது எனக்கு வேஸ்ட்டு தான். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இப்போ ரெகுலராக போயிட்டுருக்கு. அதனால தான் எனக்கு ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மந்த்து வந்து எனக்கு கம்மியாகிடுச்சு. இந்த வீக்கு பார்த்திங்கன்னா 40 வியூஸ் தான் போயிருக்கு. 40 ருபீஸ் தான் நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இங்கே பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், 25 வியூஸ் போயிருக்கு. அதுக்கு வந்து எனக்கு ₹5 தான் கொடுத்துருக்காங்க. அது என்னைக்கு லாஸ்ட் பேமெண்ட் எப்போ எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 14 எடுத்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி 13 எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் 12 எடுத்திருக்கேன், 11 எடுத்திருக்கேன், 10 எடுத்திருக்கேன், 9 எடுக்கிற பாருங்கள். அதே மாதிரி இங்கே 4 டேஸ் கேப் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே இந்த பேமெண்ட் வந்து சிபிஎம் வந்து கம்மி பண்ணதுனால தான். ஆனால் இங்கே பாருங்களேன், எனக்கு 96 வியூ போயிருக்கு. பட் ஆனால் எனக்கு 19 ருபீஸ் தான் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இது வந்து சிபிஎம் $3 இந்த 300 ரூபீஸ் இருந்தால் கூட எனக்கு ஓரளவு கொஞ்சம் டீசெண்டான அமௌண்ட் வந்துருக்கும். இப்போ வந்து 200 மாத்திரம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா, அவங்கள்ட்ட சேட்டில் போயிட்டு அவங்களோட இதில் போயிட்டு இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களோட சிபிஎம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது எதனால் டிக்ரீஸ் ஆச்சுன்னா, அவங்க அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய செல்ஃப் கிளிக் வந்திருக்கிறதுனால நான் சிபிஎம் பார்த்தீங்கன்னா இப்போ 300க்கு மாற்றிட்டோம். நாங்களுக்கு அட்வர்டைஸர் இல்லை, அதனால் நான் அப்டேட் கொடுக்க போகிறோம். அதை நான் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க இதில் போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அப்டேட் வரப்போகுது. இந்த மாதிரி இந்த வீக்லேருந்து நெக்ஸ்ட்டு இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லான்ச் பண்ண போகிறோம் புதுசாக அப்டேட்டு. அதில் பார்த்தீங்கன்னா வீடியோ ஷேரிங் பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரிலாம் இருக்கும், ஹிண்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் இது போட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட அவங்க 11th போட்டிருக்காங்க. 11th செப்டம்பர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 11th செப்டம்பர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 16th செப்டம்பர் ஆயிடுச்சு. 16th செப்டம்பர் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 டேஸ்க்குள்ளே அவங்க அப்டேட் கொடுத்துருவாங்கன்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. இந்த மெசேஜ் போட்டதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா $200 மாறிடுச்சு, 200 ரூபீஸாக மாறிடுச்சு சிபிஎம்மு. அதுக்கப்புறம் நிறையா ரெக்வஸ்ட் போனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு போல் மாதிரி போட்டிருக்காங்க. அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 300 ரூபீஸ் சிபிஎம் வேணுமா, இல்லை உங்களுக்கு 200 ரூபீஸ் சிபிஎம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்காங்க. அதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 68 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 சிபிஎம் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்டேட் பண்ணல. இது வந்து 14th செப்டம்பர் வந்து அவங்க மெசேஜ் போட்டிருக்காங்க. இப்போ போட்டு 2 டேஸ் ஆகிடுச்சு, இன்னும் அவங்க அப்டேட் பண்ணல. ஏன்னு தெரில. நீங்கள் இதை எப்படி உங்களுக்கு ரெக்கவர் பண்ணணும், உங்கள் ஹெல்ப்பிங் டீமில் போய்ட்டு சேட் பண்ணி இந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணுங்கள் இன்க்ரீஸ் பண்ண சொல்லி. அப்படியே தான் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். இது ஒரு சின்ன அப்டேட் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற அப்டேட்ஸ் வர. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி இதை ஏர்ன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, மறக்காமல் கிளிக் பண்ணி எப்படி இந்த ஏர்னிங்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.